ஓகே, இப்போ நாங்க கேண்டில் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுங்க ஒன்னொன்னா. வைங்க வைங்க. இது வந்து சிலிகான் கப். ஹாட்டா இருந்தாலும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ மோல்ட. அப்புறமா வந்து இதுதான் பாராஃபின் வேக்ஸ். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ், சும்மா டெக்கரேஷனுக்கு. இது பீக்கா பீக்கா. இது வந்து ரெட் டை பவுடர். கேண்டில் வந்து பிங்கா மாத்துறதுக்கு இது. இது வந்து ஃப்ராக்ரன்ஸ். இதுதான் வந்து விக். விக்க வந்து நாங்க வந்து ஸ்பூன்ல வந்து ஒட்டி வச்சிருக்கோம். இப்போ சூடாக்குறதுக்கு நமக்கு ஒரு கேண்டிலும் தேவை, மேட்ச் பாக்ஸ் தேவை, அப்புறமா ஒரு பாத்திரம் தேவை. நாங்க அதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துட்டோம், ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ஈஸியா இருக்கும்ல சூடாக்குறதுக்கு, அதுக்குதான். இப்ப கேண்டில் பர்ன் பண்ண போறோம். இப்ப நாங்க சூடாக்க போறோம். அதுல பாராஃபின் வேக்ஸ போட போறோம். சூடாகணும்னா திரும்ப காமிக்கிறோம். சூப்பர். இங்க பக்கத்துலயே நம்ம ரெடியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். மோல்டும் அந்த விக்கும் சேர்த்து எடுத்து வச்சிட்டோம். இங்க மேல காமிங்க பெரியப்பா எவ்வளவு உருகிடுச்சுன்னு. அப்பா செமையா உருகிடுச்சு, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா உருகிடுச்சுல என் பெரிய. இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ரொம்ப சூடா இருக்கு. பாத்திரம் தொட்டாலும் சுட்டுரும். அந்த மெல்ட் சூடாகி லிக்விட் ஆகிட்டு இருக்கதும் நம்ம மேல பட்டா சுட்டுரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நம்ம கலரிங் பாட போறோம். போதும். தூரமா பிடிச்சுக்கோங்க. இல்ல போடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெரி குட். இப்போ அக்கா நீங்க ஃப்ராக்ரன்ஸ் போடுங்க. ரோஸ் வுட் ஃப்ராக்ரன்ஸ் 2 to 3 drops போட்டா போதும். 2 to 3 drops. ஓ ட்ராப்பர் மாதிரி இருக்கு. இப்ப மோல்ட்ல ஊத்தணும், அவ்வளவுதான். ஓபன் பண்ணுங்க ஸ்டீவ்.